ஹரே கிருஷ்ணா. எல்லோருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் 7. அத்தியாயத்தின் தலைப்பு பூரணத்தின் ஞானம். பதம் 29. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் ஏசி பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதா, அகில உலக கிருஷ்ண பக்தி கழக ஸ்தாபகாச்சாரியா. மொழிபெயர்ப்பு: முதுமையிலிருந்தும் மரணத்திலிருந்தும் விடுபட முயலும் அறிவுடையோர் பக்தி தொண்டின் மூலம் என்னிடம் அடைக்கலம் புகுகின்றனர். திவ்யமான செயல்களை பற்றிய அனைத்தையும் அறிவதால் அவர்கள் உண்மையில் பிரம்மனே. பொருளுரை: பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய் ஆகியவை இந்த ஜட உடலைத்தான் பாதிக்கின்றன, ஆன்மீக உடலை அல்ல. ஆன்மீக உடலுக்கு பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய் ஆகியவை கிடையாது. எனவே ஆன்மீக உடலை பெற்று பரம புருஷ பகவானின் தோழர்களில் ஒருவனாக ஆகி நித்தியமான பக்தி தொண்டில் ஈடுபட்டிருப்பவன் உண்மையில் முக்தி பெற்றவன் ஆவான். அகம் பிரம்மஸ்மி, நான் பிரம்மன். தன்னை பிரம்மனாக, ஆன்மீக ஆத்மாவாக ஒருவன் உணர வேண்டும் என்று கூறப்படுகின்றது. வாழ்வில் இந்த பிரம்மஞானம் இப்பதத்தின்படி பக்தி தொண்டிலும் உள்ளது. தூய பக்தர்கள் பிரம்மனின் தலத்தில் திவ்யமாக நிலை பெற்றுள்ளனர். மேலும் திவ்யமான செயல்கள் அனைத்தையும் அவர்கள் அறிவர். பகவானின் திவ்யமான தொண்டில் தங்களை ஈடுபடுத்தும் 4 வித பக்தர்கள் தாங்கள் விரும்பிய குறிக்கோளை அடைகின்றனர். மேலும் முழுமுதற் கடவுளின் கருணையினால் பூரண கிருஷ்ண உணர்வை அடையும் போது அவர்கள் பரமபுருஷனுடன் உடனான ஆன்மீக உறவினை உண்மையில் அனுபவிக்கின்றனர். ஆனால் தேவர்களை வழிபடுவோர் முழுமுதற் கடவுளின் உன்னத லோகத்தை ஒருபோதும் அடைவதில்லை. பிரம்மனை உணர்ந்த சிற்றறிவு படைத்தோரும் கோலோக விருந்தாவனம் எனப்படும் கிருஷ்ணரது உன்னதமான லோகத்தை அடைய முடியாது. செயல்களை கிருஷ்ண உணர்வுடன் செயலாற்றுவோர் மட்டுமே பிரம்மன் என்று அழைக்கப்பட தகுதியுடையவர்கள். ஏனெனில் அவர்கள் கிருஷ்ணலோகத்தை அடைவதற்கான உண்மையான முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். அத்தகையோருக்கு கிருஷ்ணரை பற்றிய சந்தேகங்கள் ஏதும் கிடையாது என்பதால் அவர்களே உண்மையான பிரம்மன். பகவானின் விக்கிரகத்தை வெளிப்படுவதில் ஈடுபட்டுள்ளோரும் பௌதிக பந்தத்திலிருந்து முக்தி பெறுவதற்காக பகவானின் மீது தியானம் செய்பவர்களும் கூட பகவானின் கருணையால் பிரம்மன், அதிபூத போன்றவற்றின் பொருளை அறிய முடியும். பகவான் இதனை அடுத்த அத்தியாயத்தில் விளக்குகிறார். பதம் 30. மொழிபெயர்ப்பு: பௌதிக தோற்றம் தேவர்கள் மற்றும் எல்லா விதமான யாகங்களை ஆள்பவனாகவும் பரமபுருஷனாகவும் என்னை அறிந்து என்னை பற்றிய உணர்வுடன் இருப்பவர்கள் மரண நேரத்திலும் கூட பரமபுருஷ பகவானான என்னை அறிய முடியும். பொருளுரை: கிருஷ்ண உணர்வில் செயல்படுவோர் பரமபுருஷ பகவானை முழுமையாக புரிந்து கொள்ளுதல் என்னும் பாதையிலிருந்து ஒருபோதும் விலகுவதில்லை. கிருஷ்ண உணர்வின் திவ்யமான தொடர்பில் பரம புருஷர் எவ்வாறு பிரபஞ்ச தோற்றத்தையும் தேவர்களையும் ஆட்சி செய்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். படிப்படியாக இத்தகைய திவ்யமான உறவின் விளைவாக ஒருவன் பரமபுருஷ பகவானின் மீது பூர்ண நம்பிக்கையை பெறுகிறான். அத்தகைய கிருஷ்ண பக்தனால் இறக்கும் தருவாயில் கிருஷ்ணரை மறக்க முடியாது. இவ்வாறாக அவன் இயல்பாகவே பரமபுருஷனின் வாசஸ்தலமான கோலோக விருந்தாவனத்திற்கு உயர்வு பெறுகிறான். இந்த 7ஆம் அத்தியாயம் எவ்வாறு பூர்ண கிருஷ்ண உணர்வினை அடைய முடியும் என்பதை முக்கியமாக விளக்குகின்றது. கிருஷ்ண உணர்வின் ஆரம்பம் கிருஷ்ண பக்தர்களுடன் தொடர்பு கொள்வதாகும். அத்தகு உறவு ஆன்மீகமானது என்பதால் உடனே அஃது ஒருவனை பரமபுருஷருடன் நேரடி தொடர்பில் இணைத்து விடுகின்றது. பின்னர் கிருஷ்ணரின் கருணையால் அவரே புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் என்பதை புரிந்து கொள்ளலாம். அதே சமயத்தில் உயிர்வாளின் ஸ்வரூப நிலையும் எவ்வாறு அவன் கிருஷ்ணரை மறந்து ஜட செயல்களில் பந்தப்பட்டுள்ளான் என்பதையும் முறையாக புரிந்து கொள்ள முடியும். நல்லுறவின் மூலம் கிருஷ்ண உணர்வினை படிப்படியாக வளர்த்து கிருஷ்ணரை மறந்ததாலேயே ஜட இயற்கையின் நியதிகளை தான் சிறைப்பட வேண்டியதாயிற்று என்பதை
ஜீவாத்மா அறிய முடியும். மேலும் கிருஷ்ண உணர்வினை மீண்டும் பெறுவதற்கான ஓர் அரிய வாய்ப்பே இந்த மனித பிறவி என்பதையும், இதனை பரமபுருஷனின் காரணமற்ற கருணையை பெறுவதற்கு உபயோகிக்க வேண்டும் என்பதையும் அவன் புரிந்து கொள்ள முடியும். துயரத்தில் உள்ள மனிதன், கேள்வி உடைய மனிதன், பௌதிக பொருட்களுக்கான தேவையுடைய மனிதன், பிரம்மஞானம், பரமாத்மா ஞானம், பிறப்பு இறப்பு முதுமை நோயிலிருந்து விடுதலை மற்றும் முழுமுதற் கடவுளை வழிபடுதல் போன்ற பல்வேறு விஷயங்கள் இந்த அத்தியாயத்தில் விவாதிக்கப்பட்டுள்ளன. இருப்பினும் எவனொருவன் கிருஷ்ண உணர்வில் உண்மையான ஏற்றம் பெற்றுள்ளானோ அவன் பல்வேறு வழிமுறைகளை கண்டு கொள்வதில்லை. அவன் கிருஷ்ண உணர்வின் செயல்களில் தன்னை நேரடியாக எளிமையாக ஈடுபடுத்திக் கொள்வதன் மூலம் பகவான் கிருஷ்ணருடைய நித்திய தொண்டன் என்னும் தனது ஸ்வரூப நிலையை அடைகிறான். அத்தகைய நிலையில் தூய பக்தி தொண்டில் முழுமுதற் கடவுளை பற்றி கேட்பதிலும் அவரை புகழ்வதிலும் அவன் ஆனந்தம் அடைகிறான். இவ்வாறு செய்வதன் மூலம் தனது நோக்கங்கள் அனைத்தும் நிறைவேறிவிடும் என்பதில் அவன் திடமான நம்பிக்கை கொண்டுள்ளான். இந்த உறுதியான நம்பிக்கை இத்ருடாவிருதா எனப்படுகிறது. பக்தி யோகம் அல்லது திவ்யமான அன்பு தொண்டின் தொடக்கம் இதுவே எல்லா சாஸ்திரங்களின் தீர்ப்பாகும். அந்த உறுதியான முடிவின் சாரமே இந்த 7ஆம் அத்தியாயம். ஸ்ரீமத் பகவத்கீதையின் பூரணத்தின் ஞானம் என்னும் 7ஆம் அத்தியாயத்திற்கான பக்தி வேதாந்த பொருளுரைகள் இத்துடன் நிறைவடைகின்றன. ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய், கௌர பிரமணண்டே ஹரி ஹரி ஓம்.